இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மூல நோய்க்கு இயற்கை மருத்துவம். இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மூல நோய்க்கு இயற்கை வைத்தியம் வீட்டிலேயே குணமாகறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை கரெக்டாக செஞ்சோன்னா நமக்கு இந்த மூல நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெமெடி கிடைக்கும். இன்றைய வீடியோவில் அதிகமானவர்கள் பாதிக்கிறது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூல நோய் தான். இந்த பைல்ஸு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு வீட்டிலையே இயற்கையாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த உணவு முறைகள்லேயே அந்த பைல்ஸ் நோயை கம்ப்ளீட்டாக சரி பண்ணலாம். இந்த பைல்ஸ் நோயை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது முத்தி நாளடைவில் கேன்சர் நோயாக கொண்டு வந்து வச்சிரும். ஸோ ஆரம்பத்திலேயே அதுக்கு நல்ல ஒரு மருந்தை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மூல நோய் ஏற்பட காரணங்கள் என்ன அப்படின்னா, நீண்ட நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, காரம் அதிகமான உணவை சாப்பிட்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரை குறைவாக குடிக்கிறது. இந்த மலச்சிக்கல் அவங்களுக்கு முதல்லையே ஏற்படும். அப்போயே அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அடுத்தது உடற்பயிற்சிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் பைல்ஸுக்கான வரத்துக்கான காரணங்கள். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும்? மலம் வெளியேறும்போது வலி ஜாஸ்தியாக இருக்கும். இடுப்பு பகுதியில் எரிச்சலும் அரிப்பும் இருக்கும். சில நேரங்களில் அந்த ரத்தம் கூட இந்த மோஷன் வழியாக வரும். ஸோ இதுக்கு என்ன இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை. இந்த கற்றாழை ஜூஸ் ரொம்ப பெஸ்ட் மெடிசன். இந்த கற்றாழை ஜெல்லை எரிச்சல் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் தடவிக்கலாம். அது என்ன செய்யும்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு இம்காப்ஸில் திரிபலா சூரணம் அப்படின்னு விற்கும். இதை இரவில் வெந்நீரில் விட்டு நல்லா நீங்கள் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக சரியாகும். அதே மாதிரி மோரை நல்லா தயிராக குடிக்காமல் மோரை நல்லா அடித்து அதில் சீரகத்தை போட்டு கல் உப்பை போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தாலே நல்ல செரிமானமும் ஆகும், நல்ல மோஷனும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி மலை வாழைப்பழம்னு உங்களுக்கு இதில் கடையில் விற்கும். அந்த மலை வாழைப்பழத்தையும் பாலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக இந்த மூல நோயிலேருந்து தடுக்கப்படலாம். அதே மாதிரி மஞ்சளையும் எண்ணெயையும் பேஸ்ட்டு மாதிரி அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டிங்கன்னா அந்த எரிச்சல் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வெந்நீரில் வேப்பலை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து அந்த டப்பில் நீங்கள் எழுந்துக்கிறச்சே கண்டிப்பாக இந்த மூல நோயை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி கீரை வகைகள், பழங்கள், முழு தானியங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றச்சே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மலச்சிக்கலை சரி பண்ணும். தினமும் குறைந்தது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்காமல் கொஞ்சம் நேரம் நடைப்பயிற்சி செய்கிறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது மாதிரி செய்யறச்சே இந்த நோயை கம்ப்ளீட்டாக சரி பண்ணலாம். அதே மாதிரி மூல நோய் சரியாகாது என்று நினைக்கவே வேண்டாம். ஏன்னா சரியான உணவு பழக்கம், தண்ணீர், இயற்கை மருந்துகள் இது மூலமாகவே மூல நோயை கம்ப்ளீட்டாக சரியாக்கிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் என்ன செஞ்சுருங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.